ட்ரேடர் வணக்கம். நான் வெங்கட். இது ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 11:12. இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு 450 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பனில் இருக்குது. ஓகே, நேற்று என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ட் வந்துட்டு மறுபடியும் அந்த திங்கட்கிழமையோட லோவுக்கு பக்கத்தில் வந்துட்டான், அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். இன்றைக்கி ஒரு வேளை கேப் டவுன் ஆகிருந்தது அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு நல்ல கேப் அப்பு. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை மறுபடியும் கட்டாகி மேலே போக முடியல. அப்படி போயிருந்தேன் அப்படின்னா இந்த ரெசிடெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வரைக்குமாவது வந்திருப்பான். இங்கே ரிவர்ஸ் ஆனதுனால இந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜியை பிரகாரம் இந்த இடத்துல நாங்கள் ட்ரேட் எடுத்திருக்கோம். எப்படி எடுத்தோம், எவ்வளோ பாயிண்ட்டு கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட டைம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 10:01. நம்ம இந்த இடத்துல ட்ரேடு என்ட்ரி போட்டு வச்சுருந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்கோம். இங்கே எடுக்கல, இந்த இடத்துல தான் எடுத்தோம். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நான் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கேயே என்ட்ரி எடுத்தாச்சு. 9:50 அதிகபட்சமாக இருக்கும். 6 ஓகே, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 9:50க்கு என்ட்ரி எடுத்திருப்போம். 50,300 புட் ஆப்ஷன். பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. ஏன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணுற பழக்கம் பண்ணாதீங்க. அது அப்படி இருக்கப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைக் எவ்வளோ மூவ்மெண்ட்டு ஆகும் அப்படின்ட்டு. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. அதனால் ஒரே கண்டியில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்து விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் 1:3 ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மந்த் எண்டில் நல்ல ப்ராஃபிட்டில் உங்களால் இருக்க முடியும். ஒரு மாதத்துக்கு 10 ட்ரேடு பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடைச்சாவே உங்களுக்கு உங்களோட கேபிட்டல்லேருந்து 50% ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ 2 நாள் நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கோம். இது 3ஆவது நாள். இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடித்தது அப்படின்னா தாராளமாக அடிச்சுட்டு போட்டோம். ஏன்னா உங்களுக்கு 2,250 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் வரும். 5 லாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 lakh கேபிட்டலுக்கு நீங்கள் 5 லாட் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணி நீங்கள் 1:3 வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லிலேயே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். மந்த் எண்டில் உங்கள் கேபிட்டல்லையே 50% எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நேற்றும் நல்ல ரிட்டனு, முன்னாலும் உங்களுக்கு 100 பாயிண்ட் எடுத்தோம். நீங்கள் 1 lakh கேபிட்டலுக்கு 5 லாட்டை ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் உங்கள் கேபிட்டல்லேருந்து 40% தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் டீப் இந்த மணியில் எடுத்தாலும் உங்களுக்கு 40,000 இருந்தால் போதும் 5 லாட்டுக்கு. கண்டிப்பாக இது ஒரு 6 மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் அந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, மாற்றாதீங்க. 10 லாட் எடுக்குது ஒரு நாளைக்கு 7 லாட் அப்படிலாம் பண்ணாதீங்க. 5 லாட்டை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும். வீக்கெண்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு நம்ம வர முடியும். ஓவர் ட்ரேட் பண்ணி தான் நம்ம நிறையா ப்ராஃபிட்டை நான் இழந்திருக்கேன். இன்றைக்கி அதெல்லாம் செய்யறதில்ல. மார்க்கெட்டுக்குள்ளே 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு இந்த ஓவர் ட்ரேட்லாம் கம்மி பண்ணிட்டு இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ரெடி பண்ணி அதுவும் பர்ஃபெக்டாக என்ட்ரி எக்ஸிட்டு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு. நம்ம 2 நாளில் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி என்ட்ரி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் மார்க்கெட் இன்றைக்கி நல்ல என்ட்ரி கிடச்சிருக்குன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம், எந்த பயமும் இல்லை. ஏன்னா 2 நாள் ப்ராஃபிட்டு இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போட்டோம். அப்படி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம ட்ரேட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு பயமோ இல்லை ஒரு சைக்காலஜி பிரச்சனையோ எந்த ஒரு பெரிய பதட்டம்லாம் இருக்கவே இருக்காது மார்க்கெட்டில். நீங்கள் ட்ரேட் எடுத்த வாட்டி எதுக்கும் பயந்துக்க தேவையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 பாயிண்ட் பக்கம் போயிட்டான், 84 பாயிண்ட் போயிட்டான். நம்மளோட டார்கெட்டு 1:3 தான். 90 பாயிண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவன் இன்னும் கீழே போயிட்டு தான் இருக்கான். இப்போ உங்களுக்கு 90 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டே கொடுத்துட்டான்.
ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்டிங் இது வரைக்கும் போகிறானா அப்படியே கன்சல்டேட் ஆகிறானான்னு தெரியாது. நம்ம காலையில் அந்த 9:15லேருந்து 10 மணிக்குள்ளே, அதிகபட்சமாக 11 மணிக்குள்ளே என்ட்ரி எடுத்து நம்ம ட்ரேடை முடிச்சிடுவோம். ஒரே ஒரு ட்ரேட், அதுதான் எங்கள் கான்செப்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கும் புரியும். நன்றி.